إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. إن يمسسكم قرح فقد مس القوم قرح مثله وتلك الأيام نداولها بين الناس وليعلم الله الذين آمنوا ويتخذ منكم شهداء والله لا يحب الظالمين وليمحص الله الذين آمنوا ويمحق الكافرين. وقال النبي صلى الله عليه وسلم: ليصلي أحدكم نشاطه فإذا فتر فليقعد أو كما قال عليه الصلاة والسلام. கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு எந்த மார்க்கத்தை வழங்கியிருக்கிறானோ அது ஒரு யதார்த்தமான மார்க்கம், எல்லா நிலைகளுக்கும் ஏற்ற மார்க்கம், எல்லா வகையான மனிதர்களுக்கும் பொருத்தமான மார்க்கம், எல்லா மனிதர்களுடைய உணர்வுகளுக்கும் ஏற்ற மார்க்கம். இதை அரபியில் சொல்வார்கள் தீனுல் வாகிஇய்யா. இஸ்லாம் அந்தந்த யதார்த்தங்களுக்கு பொருத்தமான ஒரு மார்க்கம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை தான் அமைத்திருக்கிறார். மனித யதார்த்தத்தை மீறிய எந்த ஒரு அம்சமும் இஸ்லாத்தில் இல்லை. அதனாலதான் இந்த மார்க்கம் பெருமானாருக்கு அருளப்படுகிற காலத்தில் பார்த்தோமே, ஆனால் ஒட்டுமொத்தமாக மார்க்க சட்டங்கள் எல்லாம் வந்துடல. ஒரே நேரத்தில் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி எல்லாம் கடமையாகல. ஒரே நேரத்தில் வட்டி ஹராம், விபச்சாரம் ஹராம், மது ஹராம் அப்படின்னு வரல. அப்படி வந்திருந்தா யதார்த்தத்துக்கு பொருந்தாது. அந்த ஆயிஷா சொல்வார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, மார்க்கம் வரும்போதே லா தஷ்ரபுல் ஹம்ர், மது அருந்தாதீர்கள் என்ற சட்டத்தை கொண்டு வந்திருந்தா ஒருத்தர் கூட அந்த சட்டத்தை பின்பற்றி இருக்க மாட்டாங்க. மார்க்கம் வரும்போதே விபச்சாரம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தா யாருமே பின்பற்றி இருக்க மாட்டாங்க. வரும்போதே வட்டியை விடுங்கள் என்று சொல்லியிருந்தா யாரும் பின்பற்றி இருக்க மாட்டாங்க. பொடிப்பொடியான சட்டங்கள். முதல்ல மக்காவுடைய வாழ்க்கையில வெறும் கொள்கை மட்டும்தான், வழிபாடுகள் கூட கிடையாது, வணக்கங்கள் கூட கிடையாது, வெறும் யாருக்கும் தான். கொள்கை கடமையாக்கப்படுறதே எப்போது பெருமானாருக்கு நபித்துவம் வழங்கப்பட்டு மேராஜுடைய இரவுல, அது எந்த ஆண்டு அதிலேயும் கூட கருத்து இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகுதான் கொள்கை கடமையாகுது. அது வரைக்கும் எத்தனை முஸ்லீம்கள் இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு 5 நேரம் தொழுகை கடமை இல்லை. படிப்படியாக தான் மாற்ற சட்டங்கள், அதான் மக்களுடைய உள்ளங்களை பண்படுத்தி தான் அந்த சட்டங்களை கொண்டு வந்தான். யதார்த்தமான ஒரு மாற்றங்கள். ஒரே நேரத்தில் அத்தனை சட்டங்களையும் சார்ந்த முடியாது. தொழுகை முதல்ல கடமையானது, அப்புறம் நோன்பு கடமையானது, அப்புறம் ஹஜ்ஜு கடமையானது. இஸ்லாத்தினுடைய கடைசி 5 கடமையில கடைசியாக ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அல்லது 9ஆம் ஆண்டு ஹஜ்ஜு கடமையாச்சு. படிப்படியாகத்தான் அல்லாஹ் இந்த மார்க்க சட்டங்களை இறக்கினான். அல்லாஹ்வால் தடை விதிக்கப்பட்ட கடைசி சட்டம் எது? குர்ஆன்ல இறங்கிய கடைசி ஹராமாக்கப்பட்ட சட்டம் எது? வட்டி தான். குர்ஆனுடைய கடைசி ஆயத்து ஆயத்துல் ரிபா, வட்டி சம்பந்தமான வசனம் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்வாங்க. படிப்படியாக மார்க்க இறங்குது. காரணம், அப்பதான் மக்களுக்கு முதல்ல கொள்கைகள் ஆணித்தரமாக பதியணும், அப்புறம் வணக்க வழிபாடுகள் பக்குவப்படணும். அதற்கு பிறகு ஹராம்களில் இன்னதை விடுங்க, இன்னதை விடுங்க, இன்னதை விடுங்க. மது ஹராமாக்கப்பட்டது 5ஆம் ஆண்டுல தான். ஒவ்வொரு விஷயமும் படிப்படியாக தான் இந்த மார்க்கத்துல கொண்டு வரப்பட்டது. ஏன்? இது யதார்த்தமான மார்க்கம். ஒரே நேரத்தில் எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்திருந்தா யூதர்கள் மாதிரி முஸ்லிம்களும் புறக்கணிச்சிருப்பாங்க. தவறாக மொத்தமாக அருளப்பட்டது, ஒரு பலகையில் எழுதி கொடுக்கப்பட்டது. இந்த மார்க்கம் அப்படி இல்லை. இது யதார்த்த மார்க்கம். இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் வேண்டுமென்று செய்வது ஒன்று, தவறுதலாக செய்வது ஒன்று, மறந்து செய்வது, நிர்பந்தத்தில் செய்வது. ஒருத்தன் தவறுதலா ஒன்றை செஞ்சுட்டா அல்லாஹ் அதற்கு குற்றம் இல்லை, மறந்து செஞ்சுட்டா குற்றம் இல்லை, நிர்பந்தத்தில் செஞ்சுட்டா குற்றம் இல்லை. ருஃபிஅ அன் உம்மத்தி அல் ஹதவு வல் நிஸ்யான் வ மஸ்துக்ரிஹு அலைஹி. என்னுடைய உம்மத் தவறுதலாக, மறதியாக, நிர்பந்தமாக
ஒன்றை செய்து விட்டால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் குற்றமே கிடையாது. தவறுதலாக நடந்தவைகளுக்கு மார்க்கத்தில் குற்றம் இல்லை. மறதியாக நடந்து விட்டால் குற்றம் இல்லை. அதனாலதான் மறந்து என்ன செஞ்சுட்டோம், 5 ரக்காத் தொழுதுட்டோம். தொழுக கூடுமா கூடாதா? தவறு இல்லை, பாவம் இல்லை. கூடுமா கூடாதா, திருப்பி சொல்லணுமா, அது விஷயத்துல சட்ட அறிஞர்களிடையே மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆனா பாவம் கிடையாது. சில இமாம்களிடத்துல தொழுகையே கூடும், செஞ்சா செஞ்சா போதும். மறதி மனுஷனுக்கு வரலாதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னாங்க, எனக்கும் அல்லாஹ் மறதியை தருகிறான், என்னை கொண்டு நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக நான் மறக்கிறதில்லை, அல்லாஹ் மறதி ஏற்படுத்துகிறான். அதே போலதான் நிர்பந்தம். நிர்பந்தத்தில் மனிதன் செய்யக்கூடிய தவறுகளும் அல்லாஹ்விடத்தில் அதற்கு குற்றம் இல்லை. எந்தெந்த காரியங்கள் நிர்பந்தத்தினால் நிகழும் நிகழாது என்பது ஒரு பெரிய சட்ட சிக்கல் உள்ள விஷயம். மக்கால முஸ்லிம்கள் சிலர் உயிர் பயம் அச்சுறுத்தப்பட்டாங்க, நீங்கள் குஃபருடைய வார்த்தைகளை சொல்லுமாறு அல்லாஹ் ஆயத்தை இறக்கலாம். உள்ளத்துல ஈமான் நிறைந்திருக்க தன்னுடைய உயிரை காப்பாற்ற வாயில வெளிப்படையா குஃபருடைய வார்த்தையை சொன்னால் தப்பில்லை, நிர்பந்தம், அனுமதி கொடுத்தான். ஆனா அந்த சஹாபாக்கள்ல யாருமே பயன்படுத்தல. ஒரே ஒரு சஹாபியை தவிர அம்மார் இப்னு யாசிர், அவர் மட்டும் பயந்து என்ன செஞ்சார் சொன்னார், பெருமானார் அவரை தப்பு செய்யலப்பா, உன்னுடைய ஈமான் உள்ளத்துல ஈமான் இருப்பது அல்லாஹ் அறிவான். ஏன்னா இப்போது நாடு அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழல்ல தான் நாடு போகுது. ஒருத்தர் நிர்பந்தப்படுத்தி குஃபருடைய வார்த்தைகள் சொல்லுமாறு சொல்லப்பட்டால் அவர் சொல்லாம ஷஹீதான பெரிய அந்தஸ்து. சொல்லிட்டாரு, உள்ளத்துல ஈமான் இருக்குது, மார்க்க அடிப்படையில குற்றவாளி இல்லை. இந்த மார்க்கம் யதார்த்தத்தினுடைய மார்க்கம். மார்க்க பிரதான தொழுகைகள் நின்றுதான் தொழணும். ஆனால் எப்போதும் எல்லோரும் நின்றுதான் தொழணும் சொன்னா அது யதார்த்தம் இல்லை. மார்க்கம் என்ன சொல்லுது, நிற்க முடியாதவன் உட்கார்ந்து தொழலாம், உட்கார முடியாதவன் படுத்து கொண்டு தொழலாம். மார்க்கத்தில் அனுமதி. சரிந்து படுக்க முடிந்தால் சரிந்து, மல்லாந்து படுக்க முடிந்தால் மல்லாந்து, யதார்த்த மார்க்கம். எல்லா மனிதர்களுக்கும் வாலிபனுக்கும் வயோதிகனுக்கும் பொருத்தமான மார்க்கம். அவ்வளவு நோன்பு வைக்கணும். வயோதிகர்கள் நோன்பு வைக்க சக்தி இல்லையா, நோன்பு விடலாம். இதான் இந்த தீன் யதார்த்தமான மார்க்கம் என்பது. இந்த மார்க்கம் யதார்த்தமான மார்க்கம் என்பதனாலதான் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்துல மனுஷன் இருந்து ஒரு முஸ்லிம் இருந்து பாவமே நிகழ முடியாது, நிகழக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்றதில்லை. பாவம் செஞ்சா மன்னிப்பு கேட்கும். சில மதங்கள் அப்படிதான் சொன்னது. இஸ்லாத்திலேயே அப்படிப்பட்ட சில தீவிரவாத பிரிவுகள் தோன்றினார்கள். பாவம் செஞ்சா காபிரா போயிடுவான்னு சொல்லி கார்த்தியாக்கள் என்றெல்லாம் ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஆனா அஹ்லுஸ் சுன்னாவுடைய கூட்டம் அது அல்ல. என்ன பாவம் செஞ்சாலும் தௌபா செஞ்சா எல்லாம் மன்னிச்சிருவான். சிறுக்க தவிர ஒரு அடியான் பாவம் செஞ்சுட்டு ரொம்ப ஒரு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் இந்த வார்த்தை மூலமாக தனக்கு ஒரு ரப்பு இருப்பதை ஏற்கிறான். அந்த ரப்பு மன்னிக்கவும் செய்வான், அந்த ரப்பு தண்டிக்கவும் செய்வான். நான் மன்னித்து விட்டேன். திரும்ப பாவம் செய்யறான், ரப்பு அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்றான், இந்த அடியான் இன்னலி ரப்பனி அக்ஃபிருலி வ யஅகுது பிஸ்ஸம், எனக்கு ஒரு அடியான் ரப்பு உண்டு, மன்னிக்கவும் செய்யறான் தண்டிக்கவும் செய்யறான். மன்னிச்சுட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இது யதார்த்தம். மனிதனுக்குள் உடலும் இருக்கிறது, ரூஹும் இருக்கிறது. ரெண்டும் கலந்ததுதான் மனுஷன். உடலுடைய தேவைகள் வேறு, ரூஹுடைய தேவைகள் வேறு. இது ரெண்டும் தனியா நம்ம பேசணும். உடலுக்கான தேவைகள் வேற, அது அதிகம். உடலுக்கான தேவைகள் ரொம்ப அதிகம். ரூஹுக்கான தேவை ஒண்ணுதான், ஒரே ஒரு தேவை தான். அந்த தேவை சரியா இருந்தா மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். அதுல முன்ன பின்ன வரத வச்சு பாவம் செய்வான். ரூஹுடைய தேவை என்ன? படைத்தவனை அறிந்து படைத்தவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வது, அது ரூஹுடைய தேவை. உடலுக்கு நிறைய தேவை இருக்கு. உடலுக்கு பசி இருக்குது, உடலுக்கு தானம் இருக்குது, உடலுக்கு ஆசாபாசம் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மனிதனை படைத்து அந்த படைப்பில் பாவம் செய்கிற உணர்வு, இறைச்ச உணர்வு ரெண்டையும் சேர்த்துதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். பாவமே செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது யதார்த்தத்துக்கு மாட்டோம். பாவமே நீங்க செய்யலன்னா உங்களை அழிச்சிட்டு அல்லாஹ் பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்கிற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் படைச்சிருவான். மனுஷன் பாவமும் ஏற்படும். தௌபா செய்யறத மார்க்கம் ஊக்குவிக்குது. பாவம் மன்னிப்பு தேடுங்க, தௌபா செஞ்சா அடியான் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படிங்கறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தோடு விளக்குவாங்க.
அதனாலதான் பாவம் செய்யற யாரையுமே இழிவாக கருதவே கூடாதுன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய மக்கள், எத்தகைய மக்களை எல்லாம் சந்திச்சாங்க. ஒரு வாலிபர் வந்து யா ரசூலல்லாஹ் இதனி பிஸினா, எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறான். விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்க. நம்மை கொண்ட யாரிடத்திலாவது இப்படி யாராவது வந்து சொல்லி இருந்தா அவனை கேவலமாக, ஒழுக்கமற்றவனாக, வெட்கமற்றவனாக, எப்படியெல்லாம் கேவலமா நினைக்க முடியுமோ அப்படின்லாம் நினைச்சிருப்போம். சஹாபாக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதத்தை வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிற, தள்ளிப்போன்னு சொன்னாங்க. பெருமானார் எதுவுமே சொல்லல. ஓதுனமே நீ பக்கத்துல வாப்பான்னா, பக்கத்துல பக்கத்துல போனார். அவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே கேட்கல. தொகை புகுலிக்க தாய் தினா செய்வதை விரும்புவாயான்னு கேட்டாங்க. அல்லாஹ் இந்த ஆணையாக விரும்ப மாட்டேன், என்னை அல்லாஹ் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் மட்டுமல்ல எந்த மனிதனும் தன் தாய் தினா செய்வதை விரும்ப மாட்டான். உன் மகன் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? ஒவ்வொரு முறையும் சொல்றார், அல்லாஹ் மீது ஆணையாக என் மகள் ஜினா செய்வதை விரும்ப மாட்டேன், அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும், நான் மட்டுமல்ல எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான். சகோதரி விபச்சாரம் செய்வது விரும்புவாயா? இல்ல, நான் மட்டுமல்ல யாரும் விரும்ப மாட்டாங்க. உன்னுடைய குப்பி, உன்னுடைய மாமி விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? நானும் விரும்ப மாட்டேன், யாரும் விரும்ப மாட்டாங்க. உன்னுடைய ஹாலா விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? இல்ல, நானும் விரும்ப மாட்டேன், யாரும் விரும்ப மாட்டாங்க. பக்கத்துல இன்னும் நெருக்கமாக வர சொல்லி அவருடைய மார்பில் கை வைத்து அல்லாஹும்ம ஃபில் தம்பஹு வ தஹிர் கல்பஹு வ ஹஸ்னின் ஃபர்ஜஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக, வ ஹஸ்னின் ஃபர்ஜஹு இவருக்கு கற்பொழுக்கத்தை கொடுப்பாயாக. ஒரு மனுஷன் வந்து பாவம் செய்யறேன்னு வந்து சொல்றான், அந்த மனிதனை கூட நீ ஒரு வெட்கமில்லாதவன் என்று விரட்டி அடிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்குள் சில பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஆசாபாசம் இருக்கும். அவன் எல்லாம் ரொம்ப கெட்டவனும் கிடையாது, நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவான். சிலருடைய உள்ளத்துல அந்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அவரை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவர் தன்னுடைய யதார்த்தத்தை அப்படி சொன்னார். பெருமானாருடைய இந்த பிரார்த்தனைக்கு பிறகு, துஆவுக்கு பிறகு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை மாற்றினா அவர் அத்தோடு தௌபா செஞ்சு திரும்பினார் பார்க்கலாம். ஒருத்தர் திரும்ப திரும்ப மதம் இறந்துகிறார், அவரை மக்கள் அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அஹ்ஸாக்கல்லாஹ்னு சொன்னாங்க, அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தட்டும், அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தட்டும் சொல்லிட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, இல்ல இல்ல அப்படி சொல்லாதீங்களா, தகூலு ஹாகதா, எந்த பாவியையும் பார்த்து அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்தட்டும் என்று சொல்லாதீங்க. இப்படி சொன்னா நீங்க சைத்தானுக்கு உதவி செய்றீங்கன்னு அர்த்தம். பாவம் செய்கிறவர்கள் இயல்புதான், பாவம் நடக்கிறது இயல்புதான், மார்க்க அதை யதார்த்தமா பார்க்குது. அந்த பாவியை திருக்கிறது எப்படி, அந்த பாவியை தௌபா செய்ய வைக்கிறது எப்படி, அதுதான் நாம யோசிக்கணுமே தவிர அந்த பாவிகளை குறித்து கெட்ட எண்ணம் இல்லாதீங்க. எல்லாருமே அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும் ஆசைப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இந்த உம்மத்திற்கு எல்லா விஷயங்களிலும் அவர்கள் அதைத்தான் கற்றுக் கொடுத்தாங்க. எல்லா இடங்களிலும் இந்த உணர்வு தான் விரும்புவாங்க. உஹது போரில் தோல்வி ஏற்பட்டது இல்லையா, சில தோழர்களுடைய தவறால தோல்வி ஏற்பட்டது இல்லையா. ஒரு 50 பேர் ஒரு இடத்துல நிறுத்தினாங்க, ஒரு சிறு குண்டின் மீது. நான் சொன்ன அமைச்சியில இறங்கி வந்துடாதீங்கன்னு சொல்லி அவங்க இறங்கி வந்ததுனால போர்க்களம் தலைகீழா மாறி போச்சு. தலைகீழா மாறினதுல 70 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. பெருமானாருடைய முன்பல் உடைத்தது இல்லையா, பெருமானாருடைய உடம்பில் இருந்து ரத்தம் வழிந்தது, எல்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 50 பேரை ஒரு தடவை கூட நீங்க செஞ்ச தப்புனாலதான் தோல்வி அப்படின்னு சொல்லல. இல்லையா, நாம இருந்தா என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருப்போம், மனுஷராக அப்படி சொல்லவே இல்லை. நம்ம வரலாறு சொல்லும் போது ஒரு பாடத்துக்காண்டி சொல்றோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை, ரசூலுடைய கட்டளை மீறினால் தோல்வி நம்ம சொல்றோம். ஆனா சீரத்துல பெருமானார் அவங்களை கடிந்ததாக இல்லை. உங்களாலதான் தோல்வி, உங்களாலதான் என் பல்லு உடைஞ்சது, உங்களாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லவே இல்லை. பெருமானாருடைய உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலும் கூட எந்த தோழருடைய தவறையும் தனியா ஒன்னாலதான் இப்படின்னு சொல்லல. இப்படிதான் இதான் யதார்த்தம். தவறுகள் நடக்கத்தான் செய்யும்.
சஹாபாக்கள் எவ்வளவு புனிதமானவர்கள். அவங்க தவறு சொல்ற இடத்துல அவங்க கண்ணியத்தை குறை சொல்லக்கூடாது. அவங்க புனிதமானவங்க தான், நடக்கதான் செய்யும். பெருமானார் எந்த முஸ்லிமையும் கேவலமாக என்ன அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. தான் அவனுடைய வாழ்க்கை முழுக்க இந்த யதார்த்தத்தை மீற மாட்டான். ஒரு சஹாபி மாலிக், அவர் தன்னுடைய மஹல்லாவுடைய இமாமாக இருக்கிறார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பார்வை வங்கி போச்சு. நான் என்னுடைய கூட்டத்தினுடைய பள்ளிக்கு இமாமாக இருக்கிறேன். சில நேரங்களில் மழை பொழிந்தால் வழிநெடுக ஆபத்து இருக்குது. நான் பள்ளிக்கு வந்து தொலை வைக்க முடியாது. என்னுடைய வீட்டுக்கு வாங்க, ஒரு இடத்துல நீங்க சொல்லுங்க, அந்த இடத்த நான் தொழுகைக்குரிய இடமா ஆக்குறேன், நீங்க வந்து தொழுவீங்கன்னு சொல்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. அவர்கிட்டே கேட்கிறாங்க, எங்கப்பா ஒரு இடத்த சொல்லுவோம், வீட்டுல எங்க சொல்ல வைக்கணும்? அவர் இந்த இடத்துல சொல்லுங்க. பெருமானாரும் அங்க போய் தொழுதாங்க. ஒரு பகுதிக்கு நினைச்சு நான் வர்றாங்கன்னா அந்த இடத்துல உள்ள தோழர்கள் எல்லாரும் வந்துடுவாங்க. பெருமானார் தொழுது முடிச்சுட்டு ஒரு சஹாபியை கேட்கிறாங்க. அவனுடைய பழக்கம் அது, எல்லா இடத்துலையும் யாராவது இல்லைன்னா கேட்பாங்க. ஒரு சஹாபி மாலிக் இப்னு துஹைஷின் என்ற ஒரு சஹாபி, அவர் எங்க போன்னு கேட்கிறாங்க. சில பேர் இருப்பானா இல்லையா, எல்லா கூடத்திலையும் சில ஆளுங்க இருப்பாங்க. இல்ல அவருக்கு முனாஃபிக்கு, நீங்க வந்து வரல பாருங்க, இப்படி சில பேர் இருப்பாங்க இல்லையா. நீங்க வந்து உங்களை பார்க்க வரல முனாஃபிக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசிக்கல. யாராவது இன்னொருத்தரை பத்தி ஏற்றி விட்டா ரசிக்க கூடாது, கண்டிக்கணும். இல்ல எனக்கு தெரியும் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறார் என்று கண்டிப்பா. அவர் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறாரப்பா. அவர் ஏதோ வேலையா இருந்திருக்கலாம், நான் வர்றது தெரியாமல் இருந்திருக்கலாம். என்ன நான் வந்து வரலைங்கிறதுக்காக அப்படி சொல்லுவீங்களா நீங்க? அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் பண்ற எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படி சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல உண்மையாக கண்டிச்சாங்க. அருமையானவர்களே, தவறுகள் நிகழத்தான் செய்யும். தவறு நிகழக்கூடிய எல்லாரும் கெட்டவர்கள் என்று நினைச்சா இந்த பூமியில நல்லவர்கள் யாருமே கிடையாது. நல்லவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யதார்த்தமான விஷயத்தை தான் சஹாபா பெருமக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. தவறு நடந்தா மன்னிப்பு கேட்கணும், தவறு செஞ்சவனை தௌபா செய்ய வைக்கணும், அவனை இனிமாக கேவலமாக பேசி அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் மேல 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 அவனை தூரமாக்க கூடாது என்பதை கற்றுக் கொடுத்தாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்கள் விஷயத்துல காட்டி தந்த யதார்த்தங்கள். இதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதிலும் ஒரு யதார்த்த நிலையை கற்றுக் கொடுத்தாங்க. மார்க்கத்தை பின்பற்றுவதிலையும் சில தோழர்கள் கொஞ்சம் வரம்பு மீறினாங்க. எப்போதுமே இபாதத்து, இரவெல்லாம் வணக்கம், பகலெல்லாம் நோன்பு, குடும்பத்தினுடைய கடமை, மனைவியினுடைய கடமை, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர் கடமை, தன்னுடைய உடல்நிலை எல்லாவற்றையும் மறந்து வணக்கம் வணக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யதார்த்தம் இல்லப்பான்னு கற்றுக் கொடுத்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் வாலிப சஹாபி, அவருக்கு புதுசா கல்யாணம் வேற ஆயிருக்குது. ஆனா அவர் வந்து ராத்திரி எல்லாம் தொழுதுட்டு தான் இருக்கிறார், பகல்லாம் நோன்பு வைக்கிறார். அவரை கூப்பிட்டாங்க, என்னப்பா அவனை பத்தி மக்கள்லாம் இப்படி சொல்றாங்களே, இரவெல்லாம் நோன்பு வச்சுட்டு இப்ப தொழுவடியாமன்னு சொல்லி. ஆமான்னு சொல்லி இல்ல கண்டிச்சாங்க. இந்த கண்ணுக்கும் ஒரு உரிமை இருக்குது, ஹக்கு இருக்குது. தூங்காமே இருந்தா கண்ணுக்கு செய்கிற அநியாயம். ஒரு மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்குது. இரவுல மனைவியோடு நீ பேசாம இருக்கிறது, இரவுல மனைவியோடு விளையாடாம இருக்கிறது, அது மனைவிக்கு செய்கிற அநியாயம். மனைவியோடு விளையாடுவதும் மார்க்கம்தான். மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதும் வணக்கம்தான். மனைவி வாயில ஒரு கவலத்தை ஊட்டுவதும் வணக்கம்தான். மனைவிக்கு ஹக்கு இருக்குது. வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா அவங்கள கவனிக்கணும். எனவே இரவுல தொழவும் செய், தூங்கவும் செய். பொங்குவனம் தூங்கு, அப்புறம் எஞ்சி தூங்கு. சும் வஹஸ்திர், மாசத்துல 3 நாள் நோன்பு வை, அப்புறம் நோன்பு விடு. வணக்கத்துல இதுதான் யதார்த்தமே தவிர ஒரேடியாக துறவர நிலைக்கு துறவிகளை போன்று எல்லா சுகத்தையும் இழக்கிற இந்த நிலை தவறு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப நடப்பான். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடக்கவும் முடியாது இல்லையா. ஒவ்வொருவருடைய குணங்கள் வேற. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தாங்க. என்னுடைய போர்வையை ஆடையாக உடுத்திக்கிட்டாங்க. ஆயிஷா வழக்கமா சொல்றாங்க, என்னுடைய போர்வையை ஆடையா உடுத்திக்கிட்டாங்க. படுத்திருக்கிறாங்க, சரிஞ்சு படுத்திருக்கிறாங்க. பெருமானாருடைய தொடை
கொஞ்சம் விலகி இருக்குது. வீட்டில் இருந்தா மனுஷன் சாதாரணமா இருப்பாங்க இல்லையா, வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுடைய தொடர்பு கொஞ்சம் விலகி இருக்குது. இந்த நிலையில ஹஜ்ரத் அபூபக்கர் உள்ள ஒரு அனுமதி கேட்டாங்க. பெருமானாரும் அனுமதி கொடுத்தாங்க. உள்ள வாங்க, அனுமதி கொடுக்குறாங்க, உள்ள வர சொல்றாங்க. அபூபக்கர் வரும்போது பெருமானார் படுத்த நிலையில தான் இருக்கிறாங்க, ஆடை விலகிய நிலையில தான் இருக்குது, ஆடை சரி பண்ணல. அபூபக்கர் வந்தாங்க, பெருமானார்ட்ட ஏதோ பேசினாங்க, தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அதில் உமர் வந்து அனுமதி கேட்கிறாங்க. உமர் தான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதில் உமர் உள்ள வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உட்கார்ந்து ஆடையை சரி செய்யல, படுத்துதான் இருக்கிறாங்க, ஆடை விலகிதான் இருக்குது, உள்ள வர சொல்லு. அவங்களும் வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் மூணாவதாக அதில் செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வர்றாங்க. உஸ்மான் அனுமதி கேட்கிறாங்கன்னு சொல்லப்பட்ட போது பெருமானார் எஞ்சி உட்கார்ந்துட்டாங்க, தொடையை மூடிட்டாங்க. ஆயிஷாட சொன்னாங்க, நீங்க ஆடை போர்வை போர்த்திக்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உஸ்மான் தான் வந்தாங்க, உட்கார்ந்து பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க போன பிறகு ஆயிஷா கேட்டாங்க, அபூபக்கர் வந்தாரு, அப்ப படுத்தே இருந்தீங்க, ஆடை விலகி இருந்துச்சு, அவர்கிட்ட பேசுனீங்க. உமர் வந்தாங்க, அவர்கிட்ட நீங்க படுத்தே பேசுனீங்க, ஆடை விலகிதான் இருந்துச்சு. உஸ்மான் வந்ததும் பதறி எஞ்சி உட்கார்ந்துட்டீங்க, அப்படியே கேட்டாங்க, பதறி உட்கார்ந்துட்டீங்க, ஆடையை மூடிட்டீங்க சொன்னாங்க. உஸ்மான் ரொம்ப வெக்க சுபாவம் உடையவர், ரொம்ப நாணம் உடையவர். உஸ்மான் வரும்போது நான் படுத்தே இருந்து என்னுடைய ஆடை விலகி இருந்துச்சுன்னா அவர் என்ன பேச வைக்கப்பட்டு வந்த நோக்கத்தை சொல்லாம போயிடுவாரு, வந்த நோக்கத்தை சொல்லாம போயிடுவார். ரொம்ப வெக்க சுபாவம். அதனால அவருடைய உணர்வை மதித்து நான் எஞ்சி உட்கார்ந்து ஆடையெல்லாம் மூடி அப்பதான் அவர் பேசுவார், இல்லைன்னா பேச மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு யதார்த்தமான மனிதராக வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரி தான் நடப்பேன், என் குணத்தை மாற்ற மாட்டேன், அப்படி இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய உரிமை என்ன, அவரவருடைய தரம் என்ன, அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லார்ட்டையும் வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யதார்த்தம் இது இல்லையா. யாரையுமே பெருமானார் நிராசை அடைய செய்ய மாட்டாங்க இல்லையா. பாருங்க, மனிதர்கள் எல்லா வணக்கத்தையும் எல்லாரும் செய்ய முடியாது இல்லையா, எல்லா வணக்கத்தையும் எல்லாரும் செய்ய முடியாது. சதகாக்கள், தர்மங்கள், இதை யார் செய்ய முடியாது, ஏழைகள் செய்ய முடியாது, அவங்கள்ட்ட காசு இல்லை. பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு பணக்காரர் நிறைய தர்மம் அங்கே எழுதி கொடுக்குறாரு, வழங்குறாரு. ஏழைகள் என்னடா எந்த காசு இல்லையே இவ்வளவு தர்மம் கொடுக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே நிராசையாக ஆக்கவே மாட்டாங்க. ஏழை சஹாபாக்கள் வர்றாங்க, யாரும் சொல்லலாம் பணக்காரங்க தர்மம் செய்யறாங்க, எங்கள்கிட்ட இருந்தா தானே தர்மம் செய்யறது, நாம என்ன பண்றது, எங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழை எளிய மக்களுக்கு ரெண்டு விஷயத்துல புரிய வச்சாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, தர்மங்கிறது காசை கொண்டு மட்டும் இல்லை, அதை புரிஞ்சுக்குங்க. தர்மம் என்பது வெறும் காசு மட்டும் கிடையாது, காசால் மட்டுமே தர்மம் என்பது இல்லை. தர்மத்தின் பல வகை இருக்குது. நீங்க அந்த தர்மத்தை செய்யுங்க சொல்லிட்டு அந்த தர்மங்களை அடுக்குனாங்க. ரஃபஉக்கல் ஆவுனா அன் தரீகி சதகத்துன், பாதையில எலும்பு துண்டு கிடக்குது, அந்த எலும்பு துண்டை தூக்கி போடுங்க, அகற்றுங்க, அது தர்மம். இந்த தர்மத்தை உங்களால செய்ய முடியும். அடுத்து சொன்னாங்க, ஹிதாயத்துக்க தரீக சதகத்துன், யாராவது ரோட்ல இந்த பள்ளிக்கு எப்படிங்க போகணும்னு கேட்டாங்க. பள்ளிக்கு எப்படி போகணும், இந்த பள்ளி கிழக்கு பள்ளி எங்க இருக்குது, கிழக்கு பள்ளி இப்படி போனா வரும், வழிகாட்டுங்க, சதகத்துன், சதகான்னு சொன்னாங்க. ஒரு நோயாளி, அவர் பலவீனமா இருக்கிறாரு, அவருக்கு உதவி செய்றீங்க, இது சதகத்துன் என்று சொன்னாங்க. உன் மனைவியோட தாமத்தையும் கொள்வதும் சதகத்துன், அதுவும் தர்மம் தான். முன்னால உள்ளதையெல்லாம் சதகா சதகான்னு சொன்னப்போ அந்த ஏழைகள் அமைதியை கேட்டுட்டு இருந்தாங்க. மனைவியோடு உறவு கொள்வதும் சதகான்னு எல்லாருமே யார சொல்றதா, இது சதகாவா, தன்னுடைய ஆசைய மனுஷன் பூர்த்தியாக்குறான், இது சதகாவா. தவறான வழியில போனா பாவம் இல்லையா, மனைவி இடத்துல ஹலாலா அதை செஞ்சா அது தர்மம், அது சதகா. பணக்காரங்க மட்டும்தான் சதகா செய்யறாங்க, ஏன் ஏங்குறீங்க, உங்களுக்கான சதகா இது, இந்த தர்மத்தை செய்யுங்க. ரோட்ல எலும்பு தூக்கி போடுங்க, சதகா அது இல்லையா, வழிகாட்டுங்க, அது சதகா. அது இப்படி சதகாவை அடுக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல இன்னும் சொல்லுவாங்க, இதெல்லாம் முடியலையா 2 ரக்காத்து துஹா சொல்லுங்க, ஒரு ரக்காத்து துஹா பிஜ்ஸி, எல்லா தர்மத்துக்கும் நிகரானது ஒரு 2 ரக்காத்து துஹா சொல்லுங்க. துஹா வந்து குறைஞ்சது 2, 4, 8, சில ஹதீஸ்கள்ல
12 வரைக்கும் சொல்லலாம். அது ஒரு பரக்கத்தான தொழுகை, வஹா தொழுகை. சரி, இது ஒரு பக்கமா. இன்னொரு ஹதீஸ்ல ஏழைகள் வந்து கேட்கிறாங்க, நாங்க சதகா செய்ய முடியலையே யா ரசூலல்லாஹ் என்று தன்னுடைய ஏக்கத்தை பெருமானார் சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க உங்க நிராசை அடைய தேவையில்லை, நான் உங்களுக்கு ஒரு அமல் சொல்றேன், இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. அல்லாஹ் அக்பர் 100 தடவை சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட 100 ஒட்டகங்களை தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட 100 ஒட்டகங்கள், அல்லாஹ் அக்பர் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை சொல்லுங்க. ஒப்புக்கொள்ளப்பட்ட 100 குதிரைகளை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை சொல்லுங்க. அது லா ததரு தம்பன், எந்த பாவத்தையும் விட்டு வைக்காது. லா யஸ்பிகுஹு அமலுன், எந்த அமலுடைய நன்மையும் இதை முந்த முடியாதுன்னு சொன்னாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகள் இதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன போது அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா 100 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா எந்த பாவத்தையும் விட்டு வைக்காது. இதனுடைய நன்மை எதுவும் முந்த முடியாது, செய்யுங்க போங்க. அந்த மக்களுடைய உணர்வையும் மதித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்போதுமே யதார்த்தமான ஒரு மனிதர் தான். ஒரு பையத்து மஜ்லிஸ் நடக்குது, பெருமானாருடைய மஜ்லிஸ்லையும் பையத்துகள், அது வேறு விதமான பையத்துகள். என்ன, அது நிறைய விளக்கம், எப்படியெல்லாம் பையத்து செய்வாங்கன்னு சொல்லி. ஒரு சஹாபி தன்னுடைய பேரனோடு வருகிறார். அவருடைய பேரனோடு அவர் வர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து செய்கிற போது, இப்போ வயசானவங்களுக்கு ஆசை இருக்குமா இல்லையா, தன்னுடைய இந்த பேர குழந்தை, அந்த குழந்தையையும் பெருமானார் பைய செய்யணும்னு சொல்லி, அவர் யார் சொல்லலாம், இந்த பையனையும் பையத்து செய்யுங்கன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க. இல்லப்பா அவர் சின்ன பிள்ளை, அவரு சின்ன பிள்ளைக்கு என்ன பையத்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவர் நிராசை எடுத்துக்குவாரு. ஏன்னா சில நேரங்களில் பையத்து செய்யுங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோவிச்சுக்குவாங்க இல்லையா. பெருமானார் யாருடைய மனசை சங்கடப்படுத்த மாட்டாங்க. அந்த சின்ன பையன் பேர் ஸஹராத்து பின் மஅபர், அவர் அருகில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவர் தலையில கை வைத்து தலையை தடவி கொடுத்து அவரை பரக்கத்துக்கான துஆ செஞ்சாங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஸஹராத்து பின் மஅபர்ங்கிற சஹாபியை எங்க பார்த்தாலும் அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்களுடைய பரக்கத்துல எங்களையும் சேர்த்துக்குங்க. பெருமானார் உங்களுக்கு பரக்கத்துக்கான துஆ செஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்கு துஆ செஞ்சாங்க. அப்ப எல்லாருடைய உடனே அந்தந்த இடத்துக்கு என்ன தேவை அதை பெருமானார் செஞ்சு முடிப்பாங்க. ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளா, ஹம்ஸாவுடைய மகள், அவங்க வெறும் ஃபாத்திமா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7ஆம் ஆண்டு உம்ராவுக்கு வர்றாங்க. அப்ப ஹம்ஸாவுடைய மகளையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க கூடவே. ஹம்ஸாவுடைய மகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தாய் தந்தை 2 பேருமே இல்லை. ஹம்ஸாவும் உலகத்துல ஷஹீத் ஆயிட்டாங்க, உங்க தாயாரும் இல்லை. இந்த குழந்தைய யார் வளர்க்கிறது? இந்த குழந்தைய வளர்க்கறதுல 3 பேரும் போட்டி போடுறாங்க. அதுல தாலி, நான் தான் வளர்ப்பேன், இந்த குழந்தைய வளர்க்கிற உரிமை எனக்கு தான் இருக்குது. ஹம்ஸா என் செச்சா மகன், நான் தான் வளர்ப்பேன். இதுல தாலியுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், நான் தான் வளர்ப்பேன். இந்த குழந்தையினுடைய தாயுடைய சகோதரி, அதாவது இந்த குழந்தைக்கு காலா என் மனைவி அஸ்மா, நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, இல்ல இல்ல ஹம்ஸா வந்து எனக்கு சகோதரர், பெருமானார் என்னையும் அவரையும் சகோதரர் ஆக்குறாங்க, நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி அடிப்படையில் என்ன தீர்ப்போ அந்த தீர்ப்பை சொல்லிட்டாங்க. ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கு யாருடைய உரிமை மார்க்கத்தில் அதுக்கு ஒரு வரிசை முறை இருக்கு. ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க, குழந்தைகளை யார் வளர்க்கிறது ஒரு வரிசை முறை இருக்குது. அப்ப அந்த வரிசை முறையில முன்னால் உள்ள யாருமே இல்லைன்னா ஹாலா வருவாங்க. இப்ப நபி சொன்னாங்க, அது ஹாலா சுற்றி மன்சிலத்திற்கும், ஒரு குழந்தைக்கு ஹாலாங்கிறவங்க தாய் மாதிரி. எனவே ஜாஃபருடைய மனைவி இந்த குழந்தைக்கு ஹாலாவா இருக்கிறதுனால நான் ஜாஃபர்ட்ட ஒப்படைக்கிறேன், அந்த வீட்டில் தான் இந்த குழந்தை வளரும்னு சொல்லிட்டாங்க. எப்போதுமே தீர்ப்பு யாரோ ஒருத்தருக்கு தான் சாதகமா இருக்கும். தீர்ப்பு ஒருத்தருக்கு சாதகமாயிட்டா மற்றவங்க மூஞ்செல்லாம் ஆடி போயிடும், அதான் யதார்த்தம். ஆனா பெருமானாருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்னா, அந்த தீர்ப்புக்கு பிறகு எல்லாருமே சந்தோஷமா தான் போவாங்க. இப்போ தீர்ப்பு ஜாஃபருக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா, மற்ற 2 பேருடைய மகன் வாடி போயிடக்கூடாது. அதனால அலியை பார்த்து சொன்னாங்க, அந்த மின்னி வானம் என்க, அலியே நீ என்னிலிருந்து உள்ளவர், நான் உன்னிலிருந்து உள்ளவர், நம்ம 2 பேரும் ஒன்னாப்பா,
ஜெயிலுன்னு சாமியை பார்த்து சொன்னாங்க, அந்த அபூனா மௌலானா, நீ எமது சகோதரர், நீ எமது தலைவர். அவரை பாராட்டுறாங்க. இருக்கிற ஜாபர் தானே, அவர்களுக்கு வரக்கூடாது. அஸ்பஹ் தஹல்கி வ குலுகி, நீர் தோற்றத்திலும் என்னை போன்றவர், குணத்திலும் என்னை போன்றவர். 3 பேரும் சந்தோஷமா சிரிச்சு கொண்டு கலந்து போனாங்க. இதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தமான மனிதராக இருந்தாங்க. முஸ்லிம்களிடத்துல இந்த அஹ்லாக்குகள், இந்த யதார்த்தமான நிலை எந்த இடத்துலையும் எந்த சூழலிலும் சங்கடப்படுத்தாம எல்லாரையுமே மகிழ்ச்சியாக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை கிடையாது. எந்த இடத்துலையும் ஒரு வழக்குல கூட வழக்காளிகள் 2 பேரையுமே திருப்திப்படுத்தி அனுப்புறது ஒரு நீதிபதிக்கு எவ்வளவு பெரிய பெருமை. நீங்க அப்படி நடக்குது அது இல்லை. பெருமானாருடைய வாழ்க்கையை சீரத்தை எடுத்துக்கிட்டா அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக தான் இருந்தாங்க. ஆனா எதிரிகளை சபிக்க வேண்டிய இடத்துல சபிச்சாங்க. எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியும் போக முடியாது. அதான் யதார்த்தத்துக்கு மாற்றமா போயிடும். பெருமானார் பொறுமையின் சிகரம் தான். மக்கால தொழுது கொண்டு இருக்கும் போது பெருமானாருடைய சஜிதால இருக்கும் போது குலவத்திற்கு போட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய அநீதி ஒரு நபிக்கு இழைக்கப்படுது. அந்த சஜிதால இருந்து எழுந்தாங்க. அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல், அல்லாஹும்ம அலைக பி உத்பா, அல்லாஹும்ம அலைக பில் வலீத், அல்லாஹும்ம அலைக பி உமையா. 7 பேருடைய பேரை சொல்லி அல்லாஹ் இவர்கள் அத்தனை பேரையும் தண்டிப்பாயா, எல்லாத்தையும் தண்டிப்பாயா. அதற்கு சொல்லுவாங்க, பெருமானார் சொன்ன அந்த 7 பேரும் பதில கொல்லப்பட்டு பதிலுடைய கிணறில் தூக்கி எறியப்பட்டார்கள். அங்க சில நேரங்கள்ல எதிரிகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குது. சில நேரங்கள்ல சரி, சில நேரங்கள்ல அப்படியும் வேண்டும். இப்ப அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மோசமான ஃபிரௌன்களை சபித்தாங்க, எல்லாம் தூக்கி வீசப்பட்டாங்க. அதே போலதான் அருமையானவர்களே, நாம் சொல்ல வந்தது யதார்த்தத்தை புரிந்து கொள்ளணும். சோதனைகளும் யதார்த்தம் தான். உலகத்துல மனுஷன் பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் சோதனை சந்திச்சுதான் ஆகணும். ஒரே மாதிரி காலம் இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் ஆண்ட காலங்களும் இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆளப்படுகிற காலமாக இருக்கு. இன்றைக்கு நமக்கு அநீதி அளிக்கப்படுது இல்லையா. பதில உஹதுல முஸ்லிம்கள் தோல்வி அடைஞ்சு நிறைய பேர் காயமுற்றாங்க. இப்போ மக்கள் எல்லாம் ரொம்ப கவலையில இருந்தாங்க. அப்ப எல்லாம் இந்த ஆயத்தை இறக்கி வச்சா, இந்த மிசஸ்கும் பரகம் பக்கத்து மஸ்தல் கௌமா பரகம் மிஸ்ரு, இன்னைக்கு நீங்க காயமுற்றவர்களாக இருந்தா பதில் போர்ல அவர்கள் காயப்படுத்தப்பட்டாங்களே. சோதனை எல்லாருக்கும் தான் வரும். ஒத்திருக்கல் ஐயான் வந்து அபிமுகாங்கன்னா இந்த காலத்தை நாம மாறி மாறி சுழல செய்கிறோம் இல்லையா. இன்றைக்கு நம்முடைய எதிரிகள் கையில அதிகாரம் இருக்குது, நாம எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இப்படியே நீடிக்காது. அல்லாஹ்வுடைய நீதி என்ன? இன்று அவர்களுக்கு என்றால் நாளைய தினம் நமக்கு தான். இது அல்லாஹ்வுடைய நீதி. இந்த நீதியில மாற்றம் இல்லை. இந்த நீதி யாராலும் மாற்ற முடியாது. சுன்னத்துல்லாஹ் இது. அல்லாஹ்வுடைய சுன்னத்தை மாற்ற முடியாது. ஒரு கூட்டம் எப்போதுமே முதலும் அநீதி இழைக்கப்படுகிற கூட்டமாக இருக்காது. அநீதி இழைக்கப்பட்டவர்கள் கையிலையும் ஒரு கட்டத்தில் அவர்களை நாம் பூமிக்கு அதிபதிகளாக ஆக்குவோம். ஒரு நுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துஇஃபு ஃபில் அர்த் வனஜஅலஹும் அஇம்மா வனஜஅலஹும் வாரிஸீன். யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய நாடினோம், அவர்களை தலைவர்களாக்க நாடினோம், இந்த பூமிக்கு அவர்களை வாரிசாக்கணும். நல்லா சொல்றானே, இன்ஷா அல்லாஹ் அந்த காலமும் விரைவில் வரத்தான் போகும். இப்படியே போகாது. நாம நிராட்சி அடைஞ்சிடக்கூடாது. உலகத்துல நீதி அதுதான். இன்னைக்கு அவர்கள் கையில இருக்குது, நாளைக்கு நாம தான் இந்த பூமிக்கு அதிபதி. ஒரு ஆசிவத்துல் முத்தகீன். சோதனைகளை அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படிங்கிற கேள்வியும் வரக்கூடாது. அல்லாஹ்வையும் பார்த்துட்டு இருக்கிறான், இந்த கேள்வியும் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய முடிவை குறித்து ஒரு முஸ்லிமுடைய நாவிலிருந்து தகாத சொல் வரவே கூடாது. சோதனைகள் உலகத்துல நீதிதான் மாறி மாறிதான் வரும். அதனால நாம பொறுமையாகத்தான் இருக்கணும். வட இந்தியாவுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை நாம சொல்லி தெரிய வேண்டியதில்லை இல்லையா. மஸ்ஜிதுகள் எவ்வளவு கேள்விக்குறியாகுது. ஒரு மஸ்ஜிதோடு முடியல. உங்களுடைய திட்டமும் அதுதான். ஒரு காலத்துல இதையெல்லாம் நான் பேசின காலத்துல பலர் எள்ளி நகையாடியதும் உண்டு. கற்பனையில பேசுறாருலாம் சொன்னாங்க. இன்னைக்கு கண் முன்னால நடக்குது பாருங்க. நடக்குதா இல்லையா? ஒரு பள்ளி கிடையாது. பாபரி மஸ்ஜிதுல அவர்களுடைய லிஸ்ட் பெரியது. 3000 பள்ளி. 3000 பள்ளி. கடைசியில் எல்லா பள்ளிகளையும் கை வைப்பாங்க. அப்படித்தான் ஸ்பெயின்ல நடந்துச்சு. எல்லா பள்ளிகளையுமே சர்ச்சுகளாக மாத்தினாங்க. குதிரைகள் கட்டுகிற கூடாரங்களாக மாத்தினாங்க. அந்த ஒரு
அஜெண்டாவை தான் இன்றைய இந்த அரசும் கையில் எடுத்துக்கொண்டு போகுது. போராட்டம் பண்ணாங்க, ஜனநாயக ரீதியில் போராடலாம். நாம் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தல. ஒருவேளை இப்படியான சூழ்நிலை ஒரு பள்ளிக்கு வந்தா அந்த முஸ்லிம்கள் எல்லாரும் 5 நேரம் பள்ளிக்கு போயிட்டாலே எதிரிகள் உள்ளத்துல எல்லாம் பயக்கப்படுவோம். போராட்டத்துக்கு கூடிய அந்த கூட்டம் தொலைக்கு கூடுதா இல்லையே? எனவே போராட்டத்தை ஒரு பள்ளிக்கு ஆபத்து வருதா, அந்த ஊர்ல உள்ள எல்லா முஸ்லிம்களும் எல்லா வக்துக்கும் சும்மா மாதிரி எல்லாரும் போங்க, எந்த அதிகாரி வரமாட்டான், வந்தா பார்த்து எல்லாம் பயத்தப்படுறோம், பயந்து ஓடி போயிடுவான். இதான் நாம செய்ய வேண்டியது. இது போராட்டம் கூட ஆபத்து தான். ஏன்னா அவங்க கையில இருக்கு. எந்த நீதிமன்றமோ எந்த அரசியல் கட்சியும் நமக்கு துணையாக இருக்காது. அப்போ போராட்டங்களில் கூட இளைஞர்கள், அப்பாவி இளைஞர்கள், கல்யாண மாணவர்களோ ஆகாதவர்களோ தெரியல, அல்லாஹ் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலை தரட்டும், நல்ல பகரத்தை அல்லாஹ் கொடுக்கட்டும். அந்த இறந்து போன அந்த வாலிப பிள்ளைங்களை அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்து அவர்களை மன்னித்து அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கட்டும். அப்ப நாம இது போன்ற இடங்கள்ல ரொம்ப பக்குவமா இருக்க வேண்டியதா இருக்கு. நாம பலவீனமான நிலையில இருக்கிறோம். இந்த போராட்டங்கள் கூட ஆபத்துல முடிகிற நிலையில இருக்கு. எனவே நமக்கான தீர்வு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பலாம். அல்லாஹ்ட்ட ஓடிவாங்க. உன்னுடைய தண்டனையிலிருந்து உன்னிடம் தப்பி வருவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று அல்லாஹ்ட்ட சரணடைவதை தவிர எந்த முயற்சி செஞ்சாலும் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. ஜனநாயக ரீதியாக போராடுவது கூட எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இதனால் நாம் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்துல மீள வேண்டிய ஒரு தருணம், அல்லாஹ்ட்ட மீள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் அல்லாஹ் இந்த நிலைகளை மாற்றுவான். நாம் சொல்ல வந்தது, இந்த மார்க்கம் எல்லா நிலைகளுக்கும் ஏற்ற வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் வழங்குது. இன்றைக்கு மக்கால முஸ்லிம்களுடைய எந்த சூழ்நிலையோ பெருமானார் காலத்துல அந்த சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். மக்கால முஸ்லிம்களுக்கு பெருமானார் சொன்ன வார்த்தை பொறுமைதான். பொறுமை சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யாரும் சொல்லுவா இப்படிலாம் நடக்குது, உங்களுக்கு முன்னால இதை விட பொறுமை கொடுக்கப்பட்டான், நீங்க பொறுமையாக இந்த பொறுமை தான் நமக்கு வெற்றியை தரும் என்பதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும். எல்லாம் வந்த அல்லாஹ் நமது நிலைகளை நல்ல நிலைகளாக மாற்றுவானாக. அல்லாஹ் உன்னுடைய கோப பார்வைகளை திருப்புவாயாக. உன்னுடைய அருள் பார்வையால் எங்களை அரவணைத்துக் கொள்வாயாக. என்னுடைய மஸ்ஜிதுகள் மதரசாக்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக. என்னுடைய உயிர் உடைமைகள், என்னுடைய மானம் கண்ணியம் அனைத்தையும் பாதுகாப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.